எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயின் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட வந்திருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் என்ன பண்ணியிருப்பாரு, ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க தூங்க ட்ரை பண்ண வைப்பாரு. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னமோ தெரியல ஒரு மாரி ரொமான்டிக் மூட்லயே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அத புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க, கிஸ்ஸ தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா சேர்ந்து தூங்குவாங்க. மறுநாள் ஆகுது பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சோஃபால இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பாவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஊர்ல இருக்கும்போது ஒரு விதை வாங்கியிருப்பாங்கல்ல, இந்த ஆலிவ் ட்ரீ விதை. அத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து புதைச்சிட்டு இருக்காங்க. உடனே அப்பா வந்து பார்க்குறாரு. "என்னடா நீ வந்து இவ்ளோ லேட்டா எந்திரிச்சுட்ட பாத்தியா? அந்த பொண்ணு எவ்ளோ வந்து சீக்கிரமா எந்திச்சு எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணுது. நீயும் இருக்கேன்னு" சொல்லி இது பண்ணும்போது, நம்ம ஹீரோ என்ன, "இல்ல அப்பா, அவர் வந்து சரியா வந்து தூங்கல. அதனால தான் லேட்டா எந்திச்சாரு" அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோட அப்பா முகமே இதுவாகுது. "என்ன நடக்குது இங்க?" அப்படின்ற மாரி திருதிருன்னு முழிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சமாளிகேஷன் பண்றாரு. "என்ன அப்பா ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்காப்பா? எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு" சொல்லும்போது, அவரும் என்ன பண்றாரு, இந்த மாரி ஆன்டி டீ வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்கன்னா, "நீ அத சாப்பிடுடான்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ ஓ! ஆன்டி டீ எடுத்துட்டு வந்தாங்களா? சரி அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட விசாரிக்கிறாரு. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன அவங்க நல்லா தான்டா இருக்காங்கன்னு சொல்லி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த மாரி நீங்க வந்து இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க. பேசாம நீங்க அவங்களே கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க எத்தன நாள் தான் இந்த மாரி தனியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, நம்ம ஹீரோவோட அப்பாவா, டேய் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அவ்வளோதான் வயசாயிடுச்சு. உங்க அம்மா கூட நேத்து என் கனவுல வந்தா. அவ வந்து இல்லாத வாழ்க்கைய வந்து நான் இவ்ளோ இவ்ளோ தூரம் வந்து வாழ்ந்துட்டேன். இதுக்கு மேல என்னடா? அது மட்டும் இல்ல, நான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா என்ன வந்து சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாட்டுன்னு போயிட்டாரு. நம்ம ஹீரோவும் என்ன பண்றாரு, ஹீரோயின் கிட்ட வந்து வரும்பொழுது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "இத பாரு நானும் உங்க அம்மா இடத்துல இருந்தா நானும் கத்த தான் செய்வேன். எனக்கும் வந்து கோவம் தான் வரும்ன்னு" சொல்லிட்டு, இதுங்க 2ம் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊருக்கு கிளம்புறாங்க போல. ட்ரெயின் போற வழியில கூட நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த கிஃப்ட் கார்ட்லாம் வந்து குடுத்துருக்காரு போல. அந்த காசுலாம் குடுப்பாங்கல்ல, அந்த மாரி வந்து குடுத்துருக்காங்க போல. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து, "இதெல்லாம் எதுக்கு உங்க அப்பா வந்து பண்ணணும்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோவோட அப்பா வந்து இந்த மாரி நம்ம ஹீரோயின ரொம்ப புடிக்கும். அதனால தான் வந்து உனக்கு இவ்வளோ காசுலாம் குடுத்துருக்காரு. இது எல்லாமே ஒரு கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி, "இது நீயே வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இப்ப தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா, "நீ எங்க இருக்க? ஏது இருக்கன்னு?" மெசேஜ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க போல. பட் நம்ம ஹீரோயின் சுத்தமா அந்த ரிப்ளேயே பண்ணல. இப்ப என்ன பண்ணுது? ஒரு வேள அவ வீட்டுக்கு வந்திருந்தா என்ன ஆகும்? ஏது ஆகும்ன்னு சொல்லிட்டு யோசனையா இருக்கும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த மாரி வேணா நீ என் வீட்டுக்கு வந்துரு. என் வீட்டுக்கு வந்தப்புறம் வேணா, நீ எப்படி ரிப்ளை பண்ணு, ஏது பண்ணு, அத பத்தி வேணா அப்புறமா யோசிச்சுக்கலாம்ன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுங்க 2 ஒரு கேம் ஆடுதுங்க. என்னன்னா, இந்த பார்க்ல இருக்கும்போது ஒரு கரடி பொம்மை கூட வந்து கேம் ஆடுச்சுல நம்ம ஹீரோயின் கிட்ட. அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உள்ள ஹீரோ தான். பட் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த கேம மறுபடியும் வந்து ப்ளே பண்றாங்க. அப்படிதான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, அந்த வேஷம்லாம் போட்டு நம்மள வந்து ரொம்ப வந்து கஷ்டத்துல இருக்கும்போது, அந்த டைம் நம்மள வந்து மனச வந்து மாத்துனது இவர் தான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் வந்து சந்தோஷமா வருது. ஏன்னா, நம்ம என்னதான் கஷ்டத்துல இருந்தா கூட ஒருத்தர் இருந்தா அது ஒரு தெம்பா இருக்கும்ல. ஸோ அந்த டைம் ஹீரோ வந்து மறைமுகமா வந்து ஹெல்ப் பண்ணார்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிச்சு போல. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட வீட்ட தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இப்ப நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணா தான் இருக்காங்க போல. ஸோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு தான் வந்து போயிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லிப்பர் இது எல்லாமே அப்புறமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம இன்ஜினியர் ஆஃபீஸ தான் வந்து காட்டுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் கிட்ட ஒரு செமையா வந்து கத்திக்கிட்டே இருக்காரு. ஏதோ பேட்டில் ஃபீல்டு கேம் வேற வந்து இது பண்ண போறாங்களாம் டீம்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்ஜினியர் பைப்புல பார்த்தீங்கன்னா, வேணாம் வேணாம்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லன்னு சொல்லிட்டு. அப்பதான் டைம்ல கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வர நம்ம ஹீரோ வந்த உடனே என்ன பண்ணாரு, இந்த மாரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது, அந்த வேலை செய்ற ஆள் பார்த்தீங்கன்னா, "ஹெப்பாடா தப்பிச்சிட்டோம்ன்னு" சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு குடுகுடுன்னு வந்து ஓடிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி இந்த பேட்டில் ஃபீல்ட் கேம்ல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றேன்டா. அப்பதான் வந்து நான் எந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கேன்னு எனக்கும் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். டாக்டரும் கூட வந்து இந்த ஹியரிங் எய்டுலாம் இப்போ வந்து யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பரவால்ல அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல, எனக்கு வாலண்டரியா வந்து சர்வீஸ் பண்ணணும்னு கூட ஆசையா இருக்கு. சப்போஸ் இந்த கேம நான் நல்லா வந்து விளையாடினேன்னா, நான் ஆர்மில வந்து அங்க போய் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்றதே தீர்மானிக்கும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம இன்ஜினியர் பைபிள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்காகவே என்ன பண்றாரு, அவரும் அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஸோ இந்த சீன் அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் விஷயத்துல கொஞ்சம் இதுவா தான் இருக்காங்கல்ல. ஸோ இப்போதைக்கு அவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்காங்க. டாக்டரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு நீங்க ஓகே அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோக்காகவும் வந்து கேட்கறாங்க. இந்த மாரி ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இவரும் இந்த மாரி போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் ஆர்டர்ல வந்து இருக்கிறாரு. ஸோ அவருக்கு இது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்கும்போது, இந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, "இது கொஞ்சம் கஷ்டம் தான் மேடம். இது வந்து சரி பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல. பட் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து டைம் எடுக்கும். ஏன்னா, இதுல அவங்களோட பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும்." அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போல அந்த டாக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பேசிட்டு வந்து அவங்க கார்ல வந்து உட்காரும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கால் வருது. பார்த்தா நம்ம ஷென் பயபுல தான் வந்து ஃபோன் பண்ணுது. ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுது. இந்த மாரி வந்து நம்ம ஹீரோயின் எடுத்த உடனே, "என்னப்பா எனக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணியிருக்க, ஆச்சரியமா இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஷென்னா, "ஏன் நான் உனக்கு ஃபோன்லாம் பண்ணக்கூடாதா? நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணல. இல்ல நான் இப்பயே வேணா ஃபோன வேணா வச்சுர்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, "இல்ல, இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. நானே உனக்கு கால் பண்ணேன். பட் நீ எடுக்கல. ஸோ அதனால தான் வந்து நீ பிஸியா இருக்கியோ, இல்ல நீ வந்து என்னோட டச் வேணான்னு நெனச்சிட்டியோ, நான் வந்து பயந்துட்டேன்" அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஷென் பைபு இல்லையா, "இல்ல, இல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்க கொஞ்சம் வேலையா இருந்தேன். ஆமா நீ வந்து ரிசைன் பண்ட்டேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஏன் நான் அங்க இல்லாதனால உனக்கு போர் அடிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா, "இல்ல, இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த வேலைய வந்து ரிசைன் பண்ணிட்டேன்" அப்படின்னு வந்து இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அங்க மத்தவங்கலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள பத்தி எல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. நம்ம ஷென் பைபிளும் என்ன பண்ணுது, "ஆமா அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. உன்னையும் ஹீரோ பத்திலாம் கூட கேட்டாங்க. அது சரி நீ வந்து மறுபடியும் வந்து இங்க வரதா ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா, "எனக்கு வரணும்னு ஆசையா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னத பத்தி யோசிச்சு பார்க்குறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோவோட நிலைமை கொஞ்சம் ஓகே இம்ப்ரூவ்மெண்ட்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் அவருக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. ஸோ அவருக்காக தான் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயின் வந்து, "இல்ல இப்போதைக்கு நான் வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கு வந்து வரலன்னு" சொல்லிட்டு நம்ம ஷென் பைபிள் கிட்ட வந்து சொல்றாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு அங்க போகணும்னு ஆசை தான். பட் நம்ம ஹீரோவ இந்த கண்டிஷன்ல விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் இதுல கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷென் பைபிள் என்ன பண்ணுது, "சரி ஓகே பரவால்ல நீ வராததே நல்லது தான். இங்க நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன்" அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்க்குது. நம்ம ஹீரோயினும் சரி, சரி ஓகே அப்ப நம்ம 2 பேரும் அப்புறமா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் இங்கேயே முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஹீரோவோட வீட்டுக்கு தான் வராங்க. பார்த்தா இப்ப 2 பேரும் கப்பிலா இருக்காங்கல்ல. ஸோ, அதனால சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வராங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நியூஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து அனுப்புறாங்க. என்னன்னா, இதுல வேலை கிடைக்குமா அப்படின்றதுக்காக அவங்க வந்து அனுப்புறாங்க. இதுல நெறைய வந்து காம்படிஷனும் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் வந்து எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இதுல ஒரு சந்தேகம். இந்த இதுல நான் எப்படியாவது வந்து ஜெயிப்பேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ இதெல்லாம் வந்து அசால்ட்டா பண்ற. என் கேர்ள் ஃபிரெண்ட பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான பெர்சன். கண்டிப்பா நீ தான் இந்த டாக்குமெண்ட்ரி இதுல வந்து ஜெயிப்ப அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட்டா பேசுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, சரி இவ்ளோ மோட்டிவேட்டா பேசுறியே உனக்கு ஒரு ரிவார்ட் தரணும்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, வேணும்னே வந்து அவாய்ட் பண்ற மாரி நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, சரி உன் ட்ரெய்னிங் செஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்லாம் போட்டு இந்த மாரி புஷ் அப்லாம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அழகா வந்து உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கொஞ்சம் தள்ளாடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா புஷ் அப்லாம் வந்து பண்ணிட்டே இருக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "நீ இப்படியே தான் வந்து உட்காந்துட்டே இருக்க போற. நீ எத்தன புஷ் அப் வேணா எடுன்னு" சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா, உட்காந்துட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன பண்றாரு, "எனக்கு புஷ் அப் தவிர இன்னொரு வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, அலேக்கா தூங்கிட்டு ரூமுக்கே போயிடுறாரு. ஸோ இந்த சீன் அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கட் ஆகுது. அப்புறம் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு வேலைக்கு வந்து கிளம்பணும். இன்னைக்கு ஒரு கம்பெனில ஏதோ ஒரு ஈவென்ட் நடக்க போகுது போல. ஸோ, அதுக்காக என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயின டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாம, நோட் மட்டும் எழுதி வச்சுட்டு வந்து போயிடுறாரு. அந்த ஈவென்ட்டுக்கும் வர்றாரு. பார்த்தா எல்லாம் மிலிட்டரி கெட்டப்ல இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோவோட யூனிஃபார்ம் தவிர்த்து மிச்சம் எல்லா யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரியே இருக்கு. பட் நம்ம ஹீரோயோட யூனிஃபார்ம் மட்டும் வேற மாரி கலர்ல இருக்கு. அத பத்தியும் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினியர் பைபிள் கிட்ட கேட்கும்போது, "நீ இன்னைக்கு வெறும் மெடிக்கல் சைடு மட்டும் தான்டா. ஸோ, அதனால நீங்க இருக்க சோல்ஜர்ஸ் மட்டும் ட்ரீட் பண்ற மாரி தான் இருக்கும்னு" சொல்லிட்டு அத மட்டும் குடுத்துட்டு வந்து போயிட்டாரு. நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடுப்பாகுறாரு. ஸோ, இந்த சீன் அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இங்க யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க ஒருத்தர் வந்து லூ அப்படின்ற ஒருத்தர் வந்து வராரு. இவரு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மாதிரி பிளஸ் சீனியர் மாதிரியும் கூட ஒரு மென்டார் மாதிரி. ஸோ அவரு என்ன பண்றாரு, இந்த மாரி நம்ம ஹீரோயின் கிட்ட என்னம்மா எப்படிம்மா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து விசாரிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சாரி சார் சில ரீசன்ஸால என்னால இந்த புக்க வந்து கொஞ்சம் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வந்து எழுதுறேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த லூ பையபுல் என்ன சொல்றாருன்னா, "என்னம்மா இப்படிலாம் வந்து பேசுற? மறுபடியும் நம்ம கொலாபரேஷன்லாம் வேணாம்மா" அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாரு. பட் நம்ம ஹீரோ என்ன, "சார் சார் அதெல்லாம் எதுவும் இல்ல சார். நான் மறுபடியும் ஈஸ்டர்ன் கண்ட்ரி போலான்னு ஒரு ஐடியா இருக்கு. பட் இப்போதைக்கு என்னால வந்து முடியாது. நம்ம எழுத வேண்டிய கதைய பார்த்தீங்கன்னா, வேற விதமா எழுதலாம்னு எனக்கு ஒரு ஐடியா தாட் வந்திருக்கு. நான் வந்து இது ஒரு டிராவல் ஜர்னல் மாரி எழுதப் போறேன். அதாவது வெறும் வார பத்தி மட்டும் பேசாம, கொஞ்சம் லவ்லியும் வந்து நம்ம பேசப் போறோம். ஸோ, அதனால இந்த மாரி ஒரு டாபிக்ல பேசினா சூப்பரா இருக்கும் சார்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த லூவும் பார்த்தீங்கன்னா, "சரி ஓகேம்மா இது நல்ல டாபிக் தான்ம்மா. ஆனா நீ இப்போ நெறைய சேஞ்ச் ஆயிருக்கே! என்னம்மா நீ யாரையாவது லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரே வெட்கமா வருது. அதுக்கப்புறம் நம்ம லூ பையப்புலயா, "பரவாயில்லம்மா உன்ன கூட ஒருத்தர் வந்து வெட்கப்பட வச்சிருக்காரு. நான் அந்த மனுஷன கட்டாயம் பார்த்தே ஆகணும். உன் முகம் இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? 1000 வாட்ஸ் பல்ப் மாரி இருக்கும்மா, பிரகாசமா இருக்கும்மான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பார்த்துட்டு இவரு லூ செம்மையா வந்து கலாய்க்கிறாரு. இந்த சீன் அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
நம்ம ஹீரோவோட வீடு தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வர சத்தம் கேட்டோனே உடனே ஏஞ்சுக்கிறாங்க. சரி வெளில போலாம் ட்ரை பண்ணாங்க. பட் வேணாம் ஹீரோவே வரட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வராரு. பட் ஆனா அவர் முகமே பார்த்தீங்கன்னா, சுத்தமா வந்து சரியே இல்ல. ஒரு மாதிரியா இருக்காரு. அப்ப கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் இவருக்காக தான் வந்து வெயிட் பண்றாங்க ரூமுக்குள்ளயே. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, தனியா வந்துட்டு ஒரு மாரி அழுதுகிட்டே இருக்காரு பார்த்தா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பேட்டில் ஃபீல்டு வந்து ஈவென்ட் ஒண்ணு நடந்திருக்கும்ல. அந்த ஈவென்ட்ல பார்த்தீங்கன்னா, அது சும்மா வந்து துப்பாக்கி தான் வந்து பொம்மை துப்பாக்கி தான். அத வச்சு தான் எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, இது வேற விஷயத்த வந்து நினைவுபடுத்துச்சு. என்னன்னா, அந்த பாம் வெடிச்சப்போ நம்ம கேப்டன் வந்து செத்து போயிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. கேப்டன் ஆக்சுவலா எப்படி வந்து செத்து போயிருப்பாருன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, அந்த பாம்ப டெஃப்யூஸ் பண்றதுக்கு அந்த லேடி கிட்ட போயிருப்பாரு. பட் நம்ம கேப்டன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நடுவுல பூந்து நம்ம ஹீரோவ தள்ளி விட்டுட்டு, நம்ம ஹீரோவ காப்பாத்தி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இருந்து செத்து போயிட்டுருப்பாரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு இப்போ வந்து நெனப்பு வந்துருச்சு. ஆல்ரெடி மனுஷன் வந்து ஒரு மாரி கில்ட் ஃபீலிங்ல இருந்தாரு. இப்போ வந்து கன்ஃபார்ம் நம்மளால தான் வந்து அந்த மனுஷன் செத்து போயிட்டாரு அப்படின்னு வந்து தெரிஞ்ச உடனே, அவரு ஒரு மாதிரியாயி அவர் ஒரு மாரி அழ ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து வெளில வராங்க. வெளில வந்து நம்ம ஹீரோ இந்த மாரி இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சு? ஏதாச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அதெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு கொஞ்சம் கனவு வந்துச்சு. நான் உன்ன எழுப்பிட்டேனா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ என்ன இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கே தூக்கம் வரல. அதான் நான் வந்து எந்திரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. என்ன கனவு? ஏது கனவு? அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, நம்ம ஹீரோவா இல்ல, இல்ல எப்பவும் வர நார்மலான கனவு தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் என்ன பண்றாரு, சரி உனக்கெல்லாம் கனவு வரும்போது நீ அத எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவ? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா இந்த மாரி எனக்கு காரணம் வரும். நான் வந்து பயப்படுவேன். பட் அப்படியே வந்து அழுதுட்டே வந்து தூங்கிடுவேன். அதே மாரி காலையிலயும் வந்து நான் வந்துரும். பட் இப்ப எனக்கு அந்த பயம் கிடையாது. ஏன்னா நீ என் பக்கத்துல இருக்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாரு, சரி உனக்கு ஏதாவது ஒண்ணு சாப்பிடறதுக்கு வந்து செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிச்சன்ல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச சாப்பாட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து செஞ்சு குடுத்துருக்காரு. ஏதோ கேக் மாரி இருக்கு. அந்த ராபிட் மாரி செஞ்சு குடுத்துருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஷென் வந்து இந்த மாரி என்கிட்ட பேசினாப்பா. அவ வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரில தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா வந்து ஆயிடுறாரு. பட் நம்ம ஹீரோயினா என்னப்பா அதுக்கு மேல எதுவுமே வந்து பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவா இல்ல, இல்ல நான் வந்து அந்த பொண்ண பத்தி கேட்டா நீ வந்து ஜெலஸா ஃபீல் பண்ணுவ. ஸோ அதனால தான் நான் எதுவுமே வந்து கேட்கலன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் ச்சே ச்சே அதெல்லாம் எதுவும் இல்ல. அங்க இருக்க எல்லாருமே நம்மள பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மிஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து ஷென் என்கிட்ட வந்து சொன்னா அப்படின்னு வந்து இது பண்ணும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த மாரி உனக்கு வந்து அங்க போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஆசை இருக்கா ஆனா ஒரு பக்கம் எனக்கு பயமாவும் இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சேம் அதே கொஸ்டின் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேணான்னு சொல்லி இது பண்றாரு. ஸோ இவரு ஏன் இந்த மாரி சொல்றாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ஒரு மாரி நார்மலா தான் இருக்காங்க. மறுநாள் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ எங்கேயோ ரெடி ஆயிட்டு இருக்காரு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினியர் பையன் வீட்டுக்கே வந்துடுறாரு. நம்ம இன்ஜினியர் பையன் உடனே வீட்டுக்கு வந்தோனே, இந்த மாரி நேத்து எங்கடா போயிட்ட? நேத்து உன்ன தேடு தேடுன்னு தேடினேன். ஈவென்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஆள காணோம்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா இல்ல, இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதனால நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. பட் நம்ப இன்ஜினியர் பையனுக்கு ஏதோ வந்து தெரிஞ்சிருக்க போல. இதோ பாருடா நீ ஏதோ வந்து சரியில்ல. நீ இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்க்குலாம் வராத. பேசாம நீ வந்து டாக்டர பார்க்க போ. என்கிட்ட வந்து நீ எதுவும் சொல்லலனா கூட பரவால்ல. அட்லீஸ்ட் உனக்கு புடிச்சவங்க கிட்டயாச்சும் எதையாவது சொல்றா. ஏன் நீ ஹீரோயின் கிட்ட கூட உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லல. நீ இந்த மாரி இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி மட்டும் அட்வைஸ் பண்ணிட்டு மட்டும் நம்ம இன்ஜினியர் பையப்புல கிளம்பிடுறாரு. கேப்டனோட தம்பியும் அவனோட ஃப்ரெண்டையும் தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம கேப்டன் தம்பி வந்து கத்துறான் அந்த பையன்கிட்ட. இந்த மாரி எத்தன நாள் தான் என்ன வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்க போற? உனக்காக நான் வந்து ஸ்லோவா நடந்துக்கிறேன். கொஞ்சம் வேகமாச்சு வா என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட பேசிட்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சோடா புட்டி பையன் என்ன பண்றான்னா, இந்த மாரி நம்ம 2 பேரும் வந்து ஒரு ஷாப்புக்கு போலாமாடா? அங்க வந்து மில்க் டீலாம் வந்து சூப்பரா இருக்கும்னு வந்து சொல்றாங்கன்னு சொல்லும்போது, பின்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் வந்துட்டு தான் இருக்காரு போல அவங்கள பார்க்கறதுக்காக. அப்ப அந்த கேப்டனோட தம்பி என்ன பண்ணான்னா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் நம்ம ஹீரோ கரெக்ட்டா அங்க வந்துட்டு, இந்த மாரி ஏன் தேவையில்ல? அதெல்லாம் எதுவும் இல்ல. வாங்க நம்ம எல்லாரும் போய் ஒண்ணா போய் சாப்பிட போலாம்ன்னு சொல்லும்போது, நம்ம கேப்டனோட தம்பிக்கு சந்தோஷமாகுது இவன பார்த்த உடனே, நம்ம ஹீரோவ பார்த்த உடனே. அந்த சோடா புட்டி பையன் கூட பார்த்தீங்கன்னா, சார் நீங்க இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வாங்க சார் நம்ம 3 பேரும் போய் சாப்பிட போலாம்ன்னு சொல்லிட்டு, 3 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஷாப்புக்கு தான் வந்து போறாங்க. அப்போ அந்த சோடா புட்டி பையன் என்ன பண்றாருன்னா, நம்ம கேப்டனோட தம்பிகிட்ட, "நீ இந்த மாரி வந்து அவர்கிட்ட இப்படிலாம் ஹார்ஷா வந்து பேசாத. அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? உன்ன எவ்வளோ தெரியுமா நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் உனக்காக வந்து இந்த மாரிலாம் வாங்கிலாம் வந்து குடுக்குறாரு. நீ பேசாம நீ அவர் அண்ணனாவே எடுத்துக்கோ" அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம கேப்டனோட தம்பிக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வருது. "டேய் நீயும் உன் ஐடியாவும் சும்மாவே இருக்க மாட்டியேடா" அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் வராரு. வந்து அந்த பசங்களுக்கு சாப்பிடலாம் வாங்கிலாம் குடுக்குறாரு. அப்ப அந்த சோடா புட்டி பையன் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ கிட்ட போய், "இந்த மாரி வந்து நீங்க வந்து அவரோட அண்ணனா வந்து இருக்கக்கூடாதா? நீங்க வந்து எவ்வளோ நல்லவரா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது
சொல்லும்போது, நம்ம ஹீரோவா இந்த மாரிலாம் மட்டும் செஞ்சா பண்ணா மட்டும் ஒருத்தருக்கு வந்து அண்ணனா வந்து மாறிட முடியாதுப்பா. அதுக்கெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கேப்டனோட தம்பிக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வருது. கோவத்துல என்ன பண்றான்னா, அவனுக்கு வாங்கி கொடுத்த அந்த மில்க் டீய கடகடன்னு குடிச்சிட்டு வந்து கிளம்ப பார்க்குறான். பட் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, "நீ கொஞ்சம் வெயிட் பண்றியா? உனக்காக ஒரு குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரேஸ் இல்ல பாஸ்கெட் பால் எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. பார்த்தா, இந்த கோட் ஒண்ணு நம்ம கேப்டன் வந்து கிஃப்ட்டா வந்து குடுத்துருப்பார்ல ஒரு தம்பிக்கு, அதோட பிளஸ் இதையும் வந்து குடுக்கணும் போல. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காரு. பார்த்தா, அது ஏதோ ஒரு பாஸ்கெட் பால் டீமோட பிளேயரோட சிக்னேச்சர்லாம் வந்து போட்டிருக்கா. இத பார்த்தோனே நம்ம சோடா புட்டி பையன்லாம் பார்த்தீங்கன்னா, "சார் நீங்க வந்து என்ன வேலை பண்ணியிருக்கீங்க தெரியுமா? செம்ம ஒர்த்தான வேலை பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமா கிடைக்கிற விஷயம்னு" சொல்லும்போது, அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டனோட தம்பி நோட்டீஸ் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ்லாம் வந்து சொல்லி வந்து இது பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் பைப்ல சொல்லியிருப்பார்ல, "இந்த மாரி உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு கூட அவசியம் இல்லடா. நீ வந்து யார்கிட்டயாவது கூட சொல்லு. ஏன் ஹீரோயின் கிட்ட கூட வந்து சொல்லுன்னு" வந்து சொல்லியிருப்பார்ல. ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலான்னு சொல்லிட்டு சொல்ல வருவாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமா வீட்ல நம்ம ஹீரோக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா 2 பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு டாக்குமெண்ட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னொரு இடத்துல வந்து வேலை பார்க்க போறாங்க. அந்த ஊருக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து போணுமா. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல வந்த விஷயத்த வந்து விட்டுட்டு, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டு தூக்கி வச்சுலாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இந்த மாரி நான் வந்து ஊருக்குலாம் போணும். கொஞ்ச நாள் அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம 2 பேரும் எப்படி வந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, பரவால்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வீக்கெண்ட்ல வந்து கூட உன்ன வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, நீ சொன்ன மாரி நடந்துச்சு. அவங்க என்ன வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நீ வீக்கெண்ட் வந்து பார்க்குறேன்னு சொல்றியே, உனக்கு வந்து டயர்டா இருக்காதா? அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ச்சே! ச்சே! அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. சப்போஸ் நான் அங்க வந்தேன்னா எனக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட் குடுப்பல்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. நம்ம ஹீரோயினா ரிவார்ட் என்ன ரிவார்ட் தான் இப்பயே குடுக்குற ரிவார்ட்ன்னு சொல்லிட்டு கிஸ் எல்லாம் வந்து பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஊருக்கு கிளம்புறாங்கல்ல. ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து கேட்கறாங்க. இந்த மாதிரி வந்து நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சியே, அப்போ என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, வந்த விஷயத்த வந்து வேற ஒரு விஷயத்த சொல்லி சமாளிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து ட்ரிப்புக்கு வந்து போறேன் வேலை விஷயமா. ஸோ அத பத்தி சொல்லலான்னு தான் உன்கிட்ட வந்து வந்தேன். ஏன்னா நீ இங்க வந்து இருக்க போறேன்ல அப்படின்ட்டு நினைச்சேன். பட் நீ தான் இப்ப ஊருக்கு போறல்ல, இப்ப அத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது. ஏன் நான் எங்க இருந்தாலும் நீ எங்க இருக்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லணும், செய்யணும். இதெல்லாம் கொஞ்சம் கூட தப்பே இல்ல அப்படின்னு வந்து சொல்லி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பிரியறதுக்கு மனசே இல்ல. பட் வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரியா ஆயிட்டு வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, மனசு ரொம்ப கஷ்டமாகுது. ட்ரெயின்ல போம்போது, ஐய்யயோ! இந்த மாரி ஹீரோ வந்து மிஸ் பண்றேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயோட பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஷாக் "நீ எப்படிப்பா வந்த? டிக்கெட் எப்படி கிடைச்சுதுன்னு?" சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்திருந்தார்ல ஒரு பேசஞ்சர். அவரு என்ன பண்றாரு, "எப்பா தம்பி உன் சீட் எங்கன்னு சொல்லுப்பா, நான் அங்கேயே போய் உட்காந்துக்கிறேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் அந்த சீட்டெல்லாம் வந்து காமிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "நானும் இந்த மாரிலாம் இப்படிலாம் இருந்தேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க 2 பேரும் வச்சு சந்தோஷமா இருங்கன்னு" சொல்லிட்டு இது பண்ணும்போது, நம்ம ஹீரோயின் "சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்னு" சொல்லி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, "எப்படிப்பா உனக்கு டிக்கெட் கிடைச்சது?" அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி பாஸ்போர்ட் வச்சிருந்தேன்ல, ஸோ அத வச்சு எப்படியோ டிக்கெட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே தானே, ஆல்மோஸ்ட் வந்து வீக்கெண்ட் வந்தாச்சு. ஸோ அதனால லீவ் போட்டு நான் உங்க கூட வந்து வரேன். இது பார்த்து சண்டே நான் வந்து கிளம்பிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து ஹாப்பியா ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம 2 பேரும் ஹோட்டல்ல தான் வந்து ஸ்டே பண்ணணும். எங்க அம்மாவோட ஊரும் அதுதான். அவங்க வீட்ல போய் ஸ்டே பண்ணா ஏதோ பிரச்சனையாகும். பேசாம 2 பேரும் வந்து ஒரு ரூம்ல வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஓ! சரி ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாமா? அப்படின்னு ஒரு மாதிரியா வந்து கேட்பாரு. நம்ம ஹீரோயினா என்ன நீ இவ்ளோ டர்ட்டியா வந்து பேசுறன்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்றாரு நம்ம ஹீரோயின. அப்ப கூட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிஸ்ஸும் அவங்க குடுக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னே தெரியல. ஒரு மாரி ஹார்ட் பீட் அவங்களுக்கே வந்து கேட்கும் போல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா, இதுங்க 2ம் ட்ரெயின்லயே பார்த்தீங்கன்னா, செம்மையா ரொமான்டிக்கா வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கும் வந்துட்டாங்க. அந்த ஊர்ல ஒரு ஹோட்டல்லயும் பார்த்தீங்கன்னா வந்து புக் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஃபீல் பண்ணும். இந்த மாரி ஹீரோ வந்து நமக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து வந்தது, அதெல்லாம் பத்தி யோசிச்சு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ச்சே அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி, இங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கிஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவரோட ரூமுக்கு வந்து போயிட்டாரு. ரூம் போயிட்டதுக்கு அப்புறமா கூட நம்ம ஹீரோக்கு என்னன்னு தெரியல, தூக்கமே சுத்தமா வந்து வரல. ஏன்னா, சுத்தியும் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டனோட ஞாபகமாவே வந்துகிட்டே இருக்கு. நம்மளால தான் வந்து அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அந்த ஞாபகம் வர வர நம்ம ஹீரோவால வந்து சரியாவே தூங்கவே முடியல. காலையிலயே ஆகுது. மனுஷன் அப்போட தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, ஹீரோ வந்து தூங்குறாரு. ஸோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு நோட் வந்து கீழ வந்து விட்டுட்டு போறாங்க. பட் நம்ம ஹீரோ ஆல்ரெடி வந்து எந்திரிச்சிட்டாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, அந்த நோட்ட வந்து எடுத்துட்டு, இந்த மாரி எனக்கு வந்து ஷூட்டிங் வந்து காலையிலேயே
வெளியே இருக்கு. ஸோ அதனால நான் வந்து கிளம்புறேன். என் கையெழுத்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். அத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய சுத்தி பார்க்கறதுக்குலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணு. நான் அதுக்குள்ள நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த நோட்ட மட்டும் எழுதி வச்சுட்டு வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இப்போ அவரோட ஹெல்த் கண்டிஷன் ஒரு மாதிரி மோசமாகிட்டே வருதுல்ல. ஸோ அதனால வந்து ஹீரோயினும் கூட வந்து நம்ம இருக்கிறோம்ல. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, டாக்டர் வந்து பார்த்துட்டு இருப்பார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி, இங்க யாராவது லோக்கல்ல யாராவது டாக்டர் இருந்தா கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு சில மெடிசின்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, அவரு ட்ரீட் பண்ண டாக்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த லேடி டாக்டர் கிட்ட. அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு வந்து சில டாக்டர்ஸ் வந்து சஜெஸ்ட் பண்றாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கிளம்புறாரு. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு குட் லக் மெசேஜ் வந்து போடுறாரு. இந்த மாரி உன் வேலை நல்லபடியா வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜும் போட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து வராரு. ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு அதுக்கான மெடிசின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லேடி டாக்டருக்கும் பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் ஒரு மெசேஜும் போட்டுருக்காரு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து கால் பண்றாங்க. நம்ம கால் பண்ணிட்டோனே, இந்த மாரி "என்னப்பா சாப்பிட்டியா? செஞ்சேன். இந்த மாரி ஊரெல்லாம் எப்படி பார்த்தியா? செஞ்சேன்னு?" கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல இப்பதான் நான் கொஞ்சம் பார்க்குக்குலாம் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இவரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பொய் சொல்றாரு நம்ம ஹீரோ. ஏன்னா இந்த விஷயம்லாம் வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "சரி பார்த்து ஜாக்கிரதையா இரு" அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து யாரோ அவங்க கூட வேலை செய்றவங்க கூப்பிடுறாங்க. ஸோ, அதனால அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசுற கான்வர்சேஷன் பின்னாடி ஒரு டாக்டர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த டாக்டர் யாருன்னா, நம்ம ஹீரோயோட அம்மா ஒரு டேட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இவரு தான். இவரும் பார்த்தீங்கன்னா இந்த பேச்ச கேட்டு, என்ன இவன் இப்படி வந்து பொய் சொல்றான்? இந்த மாரி ரேனுன்னு ஒரு பேர் சொல்றானே. நம்ம ஹீரோயோட பேர் பார்த்தீங்கன்னா சாங் ரேன். இதுல ரேனுன்னு மட்டும் நம்ம ஹீரோ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ, இந்த ரேன் வந்து ஒரு வேள நமக்கு தெரிஞ்ச ரேனா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு இந்த டாக்டருக்கு ஒரு டவுட் வருது. ஸோ, இவரும் பார்த்தீங்கன்னா, என்ன இந்த ஹீரோ வந்து இப்படி வந்து பொய் சொல்றான். இவன் வந்து பார்க்ல இருக்கேன்னு வந்து சொல்றான். பட் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கேன். இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு, இவரு ஒரு பக்கம் இந்த கான்வர்சேஷன கேட்டு வந்து டவுட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டின்னர்ல வந்து இருக்குறாங்க. ஸோ, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு போறாங்க அந்த டின்னருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்ன்னு சொல்லி நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா, எல்லாத்துட்டயும் வந்து இன்ட்ரோலாம் குடுக்குறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்ப அதுல ரிப்போர்ட்டர் ஒருத்தர் என்ன சொல்றாங்க, "இதுக்கு முன்னாடி நான் இவர வந்து பார்த்துருக்கேன்ப்பா எங்கேயோன்னு" சொல்லி கேட்கும்போது, அப்பதான் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, நம்ம ஹீரோனுடைய ஃபோட்டோ எடுத்து செம்மையா வந்து வைரலா ட்ரெண்டா இருக்குல்ல. அந்த ஃபோட்டோல இவரும் இருப்பாரு. இன்னும் 2 பசங்களும் வந்து இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, "ஓ! இவரு தானா அவரு? செம்மப்பா நீங்க 2 பேரும். ஆமா நீங்க 2 பேரும் எப்படிலாம் வந்து லவ் பண்ணீங்க? அந்த லவ் கதையெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு" சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, கதைய வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, "எனக்கு இவர வந்து பார்த்த உடனே புடிச்சிருச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்" அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "ஆமா எனக்கும் இவங்கள பார்த்த உடனே புடிச்சிருச்சு. எனக்கு க்ரஷ்ஷா வந்து ஆரம்பிச்சாங்க. இப்ப நாங்க 2 பேரும் வந்து ஒண்ணா இருக்கோம். எனக்கே இதெல்லாம் வந்து நம்ப முடியலன்னு" சொல்லிட்டு, அவரு இந்த மாரி சொல்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா, "ஓ! ஓ! சூப்பர், சூப்பர்" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இந்த மாரி, "ஹீரோயின் வந்து இப்ப இங்க வந்து வேலை பார்க்குறாங்களா? ஸோ உங்க 2 பேருக்கும் வந்து இப்ப ரிலேஷன்ஷிப் வந்து அ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா ஆயிடுமே சார். அத பத்தி நீங்க எப்படி சார் யோசிக்கிறீங்கன்னு?" சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, "லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா? அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் எப்பவுமே அவ கூடயே தான் இருப்பேன். அவளுக்காக வேணா நான் இங்க இருக்கிற இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். என்னோட வேலை பார்த்தீங்கன்னா, இங்கே பிரான்ச் இருக்குது. ஸோ இங்க வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன். இதுல இருந்து எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு?" சொல்லும்போது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. "ஓ! செம்ம" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து டின்னர்ல எல்லாமே வந்து சாப்பிட்டு வந்து முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஊருக்கும் வந்துர்றாரு. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டனோட தம்பிய தான் வந்து காட்டுறாங்க. அவங்க டீச்சர் கிட்ட வந்து மீட் பண்ண போறாரு. என்னன்னா, இப்ப வந்து பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வந்து நடக்க போதாம். ஸோ பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பையனோட பேரன்ட்ஸ் தான் வரணும். பட் அவனோட கிராண்ட் பேரன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வர முடியாத ஸ்டேஜ்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஹீரோ வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா, "ஏன்பா நான் எப்படிப்பா கூப்பிட முடியும்?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கேப்டனோட தம்பியே, "இல்லங்க என்னால வந்து கூப்பிட முடியாது. அவர் நான் கூப்பிட்டா வருவாரா இல்லையா அப்படின்னு எனக்கே வந்து தெரியல. பட் அவரு உங்ககிட்ட நல்லா வந்து பேசுறாரு. நீங்க வந்து கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல உங்க சார்பா நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லி நான் வேணா வந்து சொல்றேன். அத மட்டும் நீங்க வந்து இது பண்ணிக்கோங்கன்னு" சொல்லும்போது, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓகேன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டனோட தம்பி என்ன பண்றான்னா, உடனே ஹீரோக்கு இந்த மாரி மெசேஜ்லாம் வந்து போடுறான். இந்த மாரி டீச்சர் வந்து உங்கள வந்து பேரன்ட்ஸ் மீட்டிங் வந்து என்னோடுக்காக அட்டெண்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ நீங்க வந்து வரீங்களா? எப்படி உங்களுக்கு வந்து லொகேஷன்
லொகேஷன், டைமிங் இது எல்லாமே நான் வந்து சென்ட் பண்றேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகேப்பா நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லி இது பண்றாரு. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் கேப்டனோட சாவுக்கு இவர் தான் காரணம்னு தெரிஞ்ச உடனே இன்னமும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் இன்னும் உச்சத்துல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவையும், கேப்டனோட தம்பிய தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா அந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம் வந்து முடிச்சுட்டு 2 பேரும் வராங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "நீங்க வந்து நல்லா வந்து படிக்கிறேன்னு வந்து சொல்றாங்க. எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல இங்கிலீஷ்லலாம் வந்து நீங்க சூப்பரா வந்து பண்றேன்னு வந்து சொன்னாங்க. என்னடா? அதுக்கு என்னடா ரீசன்?" சொல்லி கேட்கும்போது, நம்ம கேப்டனோட தம்பி, "ஆமா நான் வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். எங்க அண்ணன் வந்து இருந்த இடத்த நானும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த வேலை எப்படி? என்ன? எதுக்காக எங்க அண்ணன் வந்து இவ்ளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு? அப்படின்ற விஷயத்தலாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இங்கிலீஷ்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கத்துக்கிறேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாரு. பட் என்னன்னே தெரியல நம்ம ஹீரோ ஸ்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா, கேப்டனோட சாவுல வந்து தானா காரணம்னு சொல்லிட்டு, அந்த இதுல என்ன பண்ணிடுறாருன்னா, உண்மைய வந்து சொல்லிடுறாரு. இந்த மாரி கேப்டன் வந்து எனக்காக தான் வந்து உயிர விட்டாருன்னு சொன்ன உடனே, கேப்டனோட தம்பிக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கோவமே வருது. கோவத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து கன்னத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு அடி வந்து குடுத்துடுறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா, அடிக்க ட்ரை பண்றாரு. பட் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இந்த மாரி வந்து நீங்க என் பக்கத்துல வந்தீங்க, என் கூட பேசுனீங்க, நல்லா செஞ்சீங்க. ஆனா வந்து நீங்க இப்படி பண்ணீங்க நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. நீங்க இந்த மாரி என்கிட்ட இனிமே பேசாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ கோச்சுட்டு வந்து போயிடுவான். நம்ம ஹீரோக்கு இங்க ஒரு மாதிரியா ஆயிடும். பார்த்தா அவரு கன்னத்துல கூட கொஞ்சம் லைட்டா ரத்தம்லாம் வந்து வந்திருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கும் வந்து வராரு. இன்னமும் பார்த்தீங்கன்னா, அதே பத்தியே தான் வந்து நெனச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட வீடியோ கால்லாம் வந்து பண்றாரு. பட் ஆனா, அவரு முகத்துல வந்து அந்த ஷேவிங் கிரீம்லாம் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டாரு. ஏன்னா, அந்த அடி வந்து தெரியக்கூடாது. நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சா வந்து வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த அடியெல்லாம் மட்டும் மறைச்சுட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, வீடியோ கால்ல வந்து பேசுறாங்க. என்னாச்சு? ஏதாச்சுன்னு சொல்லி விசாரிக்கலாம் செய்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாரி "நீ வந்து கால வந்து கட் பண்ணாத. நான் தூங்குனதுக்கு அப்புறம் வேணா நீ கால வந்து கட் பண்ணுன்னு" சொல்லும்போது, அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன பண்றாரு, கால கட் பண்ணிட்டு, அவர் ஃபேஸ்ல இருக்க அந்த ஷேவிங் கிரீம்லாம் வந்து தொடச்சிடுவாரு. பார்த்தா நம்ம நம்ம கேப்டனோட தம்பிக்காரன் அடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா, அவரோட வாய்க்கிட்ட கொஞ்சம் வீங்குன மாரியே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினியர் பையன் என்ன பண்ணாரு, வீட்டுக்கே வராரு. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாரி வந்து ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லி குடுக்க வருவாரு. பட் நம்ம ஹீரோட முகம் கொஞ்சம் வீங்கிருக்கிறத பார்த்த உடனே, "என்னடா ஆச்சு? ஏதாவது சண்டை கிண்டை போட்டியா? யார்கிட்ட சண்டை போட்ட?" அப்படின்னு சொல்லி சொல்லி விசாரிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "சண்டைலாம் வந்து போடலடா. நான் ஒருத்தன்கிட்ட ஒரு உண்மைய சொன்னேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசுடா" அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயத்த எல்லாமே வந்து சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ இன்ஜினியர் பையன் கிட்ட. நம்ம இன்ஜினியர் பையன் பார்த்தீங்கன்னா கத்துறாரு, "டேய் ஏன்டா இப்படிலாம் வந்து பண்ற? அந்த பேட்டில் ஃபீல்ட்ல உனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஓகே. பட் எதுக்குடா இதெல்லாம் வந்து அந்த பையன்கிட்ட போய் சொல்ற? இத பாரு, நீ யோசிக்கிற விதமே எனக்கு கொஞ்சம் கூட வந்து புரியல. அவரா தான் உன்ன வந்து வாலண்டரியா வந்து காப்பாத்துறாரு. நீ ஏன்டா இப்படி வந்து இவ்ளோ கில்ட் ஃபீலிங்ல வந்து யோசிச்சுட்டு இருக்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து சரியில்லடா நீ பண்றது" அப்படின்னு சொல்லிடும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "இல்ல என்னால தான் வந்து அவர் வந்து செத்து போயிட்டாரு. எனக்கு இந்த கில்ட் ஃபீலிங் வந்து எப்படி இருக்கும்னு வந்து தெரியல" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, கண்ட மேனிக்கு வந்து ஒளர ஆரம்பிக்கிறாரு. நம்ம இன்ஜினியர் பையனுக்கு செம்மையா வந்து கோவம் வருது. "நீ என்னமோ பண்ணி தொல போடான்னு" சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுன்னு போயிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவே என்ன பண்ணுவாருன்னா, ஆஃபீஸ்க்கு வந்துருவாரு. நம்ம இன்ஜினியர் பையன்புள்ளிகிட்ட வந்து பேச வந்து ட்ரை பண்ணுவாரு. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாரு. நம்ம இன்ஜினியர் பையன்புள்ளியும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துருவாரு. பட் ஆனா அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ண மாட்டாரு. பேசலாம் வந்து மாட்டாரு. நம்ம ஹீரோக்கு என்னன்னே தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாரு. நம்ம கேப்டனோட தம்பி பத்தி பேசினது, நம்ம கேப்டன பத்தி பேசினது, ஹீரோயின் பேசினது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்புறம் வீடு தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட வீட. பார்த்தா அங்க வாலண்டரி அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்னு ஒண்ணு நம்ம ஹீரோ வந்து சிஸ்டம்ல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.